தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் மத்திய அரசின் நிதியான ரூபாய் 5000 கோடியை இழக்க நேரிடும் என தர்மேந்திர பிரதான் கூறுவது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் மத்திய அரசின் நிதியான 5000 கோடியை இழக்க நேரிடும் என தர்மேந்திர பிரதான் கூறுவது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மும்மொழி கொள்கையை திணிக்க முயற்சிக்கும் மத்திய அரசின் முயற்சியால் தமிழக மக்களிடையே அச்சமும் குழப்பமும் நிலவுவதாகவும் 5000 கோடியை இழக்க நேரிடும் என்ற செய்தி மக்களிடையே மத்திய அரசின் மீது மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிடில் மத்திய அரசினுடைய நிதியான 5000 கோடியை தமிழகம் இழக்க நேரிடும் என மத்திய கல்வி அமைச்சர் கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சுட்டிக்காட்டி தன்னுடைய அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக வெளியிட்டக்கூடிய இந்த அறிக்கையில் மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கையில் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சில அம்சங்கள் உள்ளன என்று பல்வேறு தருணங்கள் சுட்டிக்காட்டியும் அதை தமிழகம் எந்த மாற்றமின்றி பின்பற்ற வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக வற்புறுத்துவதும், இதுவரை தமிழகத்தில் சிறப்பான சாதனையான கல்வித்துறையில் அடைய காரணமாக பின்பற்றப்பட்ட இந்த இருமொழி கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த மும்மொழி கொள்கையை வற்புறுத்தி திணிக்கக்கூடிய முயலக்கூடிய மத்திய அரசுடைய முயற்சியை ஏற்காவிட்டால் தமிழகத்திற்கு 5000 கோடி ரூபாய் நிதியை இழக்க நேரிடும் என்பன போன்ற கருத்துக்களை அவர் பேசியிருப்பது மக்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசு சமர்க சிக்ஷா அபியான் திட்டத்தில் வழங்கப்பட வேண்டிய பங்கு நிதியை இந்த ஆண்டு திடீரென நிறுத்தியிருக்கிறது. இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மத்திய அரசினுடைய நிதியோடு மாநில அரசுடைய நிதி பங்கோடு நிறைவேற்றக்கூடிய பல திட்டங்கள் இதனால் சுணக்கமடைந்திருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனால் தமிழகத்தில் மாணவருடைய நலன் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் மத்திய அரசு இது போன்ற ஒரு தன்னிச்சையான போக்கை மக்கள் நலன் கருதி அதை மாற்றிக்கொண்டு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி விரிவான ஆலோசனை செய்து அதனை நீக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே அதிமுகவின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு பொதுவெளியில் இது போன்ற பயனற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய கலந்தாலோசனைகளை செய்து மக்கள் நலன் சார்ந்த ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது போன்ற பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய 39 எம்பிக்களையும் நேரடியாக அங்கு சென்று நாடாளுமன்றத்தில் தொடர்பாக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கின்றார். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.